நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா ஒரு குருநாதரை பிடிச்சிட்டா ஒருத்தன் கவலை இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கையில் அவரவர் தேடி அடைய வேண்டிய அபூர்வமான சம்பத்து ஒரு நல்ல குருநாதரின் வழிகாட்டுதல். திருமூலதேவர் சொல்லுகிறார் பாருங்கள், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். மக்கள் சரியான குருவை தேர்ந்தெடுத்து திருவடியை பிடிக்க மாட்டார்கள். நரம்ப பேர் போய் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி வீழ்ந்தவாறேன்னு பாட்டார். ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நீ நற்கதி அடைந்து விட்டாய் என்று பொருள். அப்படிப்பட்ட குருவின் சிறப்பை சொல்லும்போது தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த திருமேனியை பார்த்துட்டு இருந்தாலே போதும். இறை திருமேனியின் மறு வடிவம். அந்த நாமாவை சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்தாலே போதும். இருக்கிற இடத்திலிருந்து அந்த குரு உருவை சிந்தித்தாலே போதும். அதுதான் பாருங்கள், நம்முடைய சமய இலக்கியங்களில் இந்த குருநாதர்களுக்கு அவ்வளோ உயர்வான இடம் கொடுத்தார். அவதார புருஷன் தானே ராமன், மகாவிஷ்ணு தானே ராமனா வந்தான். ராமனா வந்தவன் வசிஷ்ட மகரிஷியிடத்தில் இருந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பயின்றான். எல்லா வித்தைகளையும் ஞானத்தையும் யோகத்தையும் குரு மூலமாக பயின்றான். இப்போ எனக்கு பிடித்தமான ஒரு இடம் ராமாயணத்தில், இந்த சீதை இருக்கிற இடத்தை தேடி மித்திலைக்கு சபா மண்டபத்தில் சாத்தி இருக்கிற வில்லை யார் வளைக்கிறார்களோ அவங்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து தருவேன்னு ஜனகன் சொன்னதுனால அழைச்சிக்கிட்டு போகிறார் பாருங்கள் விஸ்வாமித்திரர். இந்த பார்ட் பிளேட் பை விஸ்வாமித்ரா அதோட ராமாயணத்தில் முடிஞ்சிடும். அவரோட முக்கியமான வேலையை ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கார். நேராக ராமலக்ஷ்மணரை அழைச்சிக்கிட்டு மித்திலைக்கு போகிறார். அங்கே போய் இந்த ஜனகமாமன்னனுடைய மாளிகை, அங்கே போய் இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி ராமர் போய் வில்ல வளைக்கிறதுக்கு எழுந்து போகிறார். எழுந்து போகும்போது ராமரை பற்றிய சிறப்புகளை விஸ்வாமித்திர மகர்ஷி எடுத்து சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், புராண கதைகளை படிச்சிங்களான்னா விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது. இவர் ஒன்று சொன்னால் அவர் வசிஷ்டர் சொன்னால் அது இல்லைம்பார். விஸ்வாமித்திரர் போட்டி போடுவார். இல்லை, அதுதானே ஹரிச்சந்திரனோட கதை. அவனை பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டிய நிலைமையில் இருந்தார் விஸ்வாமித்திரர். அப்படி ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காத ஒரு நிலைமை. அதுலேயும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பெருமையாக சொல்கிறதுங்கிறது நடக்காது. இந்த விஸ்வாமித்திரர் அழைச்சிக்கிட்டு போகிறார். அங்கே போய் அந்த ராஜசபையில் சாத்தி வைத்திருக்கிற இந்த வில்லை எடுத்து வளைக்கிறதுக்காக ராமர் போகும்போது ராமரை அறிமுகம் செய்கிற வேலையை செய்கிறார் விஸ்வாமித்திரர். முறைப்படி ராமரை யாருன்னு தெரியும், இருந்தாலும் முறைப்படி சொல்லணும். அப்போ அவர் சொன்னார், இந்த ராமர் தசரதனுடைய பிள்ளைங்கிறது ஒரு சம்பிரதாயம்தான். செரிகடல்கால் தசரதனுடைய குமாரன் என்பது ஒரு சம்பிரதாயம்தான். ஆனால் அந்த ராமனோட குணமெல்லாம் யார் குணம் தெரியுமா? உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்தானும் வசிட்டனேகான்னு சொன்னவர் விஸ்வாமித்திரர். எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ராமரை வளர்த்தவர் வசிஷ்டர். அதனால வசிஷ்டருடைய குணம்தான் ராமருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னவர் விஸ்வாமித்திரர். இதை நினச்சி பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். பரம்பொருளின் வடிவமாக இருக்கிற ராமனே ஒரு குருநாதர் திருவடியில் இருந்துதான் கற்றார் அப்படின்னு படிக்கிறோம். அதுபோலத்தான் கிருஷ்ண பகவான் சாந்திபினி முனிவர்னு ஒரு மகரிஷி, அவரோட ஆசிரமத்தில் இருந்து தான் குருகுல வாசம் பண்ணி படித்தார். சிஷ்யர்களுக்கு எவ்வளோ மகிமை இருக்கார். கோவிந்தபாதர் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர பகவத்பாதருடைய குருநாதர் கோவிந்தபாதர். அவனோட குருநாதர் கௌடபாதர், குருவுக்கும் குருவாக இருந்தவர். ரெண்டு பேரும் கங்கையில் நீராடிட்டு வெளியே வருகிறார்கள். ஆதிசங்கரர் போய் அவர்களை நமஸ்காரம் பண்ணுறார். எத்தனை முறை கணக்கே கிடையாது. அத்தனை முறை ஆதிசங்கரர் கௌடபாதரையும் கோவிந்தபாதரையும் நமஸ்காரம் பண்ணுறார். ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லுகிறார், இந்த குரு இருக்கிறாரே அவர் ஸ்பர்சவேதியை போல பித்தளை மாதிரி இருக்கிற சாதாரண லோகங்களையும் தங்கமாக மாற்றுகிற ஆற்றல் உடையவர்கள். ஞானத்தில் சிறந்திருக்கிறவர்களாகிய குருநாதர்கள் ஞானமே இல்லாத ஒருத்தனை தேர்ந்தெடுத்தா கூட தன்னுடைய ஞானத்தை பிக்ஷையாக கொடுத்து பித்தளையாக இருக்கிற ஒருத்தனை தங்க மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால் அவர்கள் ஸ்பர்சவேதி என்று சொல்லுகிறார்களே, அதை விட உயர்ந்தவர்கள். ஏன்னா
அந்த ஸ்பர்ச வேதியினால் ஒரு பித்தளையை தங்கமாக்க முடியுமே தவிர, அதனால் தங்கமாகி போன பித்தளையாக இருந்து தங்கமாக மாறி இருக்க அதை வைத்து இன்னொரு பித்தளையை தங்கமாக்க முடியாது. ஆனால் ஒரு குருநாதர் தன்னுடைய ஞானத்தை பிட்சையாக ஒரு சிஷ்யனுக்கு கொடுத்து அவன் ஒரு பூரணமான நிலையை அடைந்து விட்டான் என்றால் அவனும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு போய் 4 சிஷ்யர்களை வழிநடத்துகிற நிலைமைக்கு வருவான். எனவே இந்த குரு சிஷ்ய பாவம் என்பது எவ்வளவு சிறப்பானது என்பதை ஆதிசங்கர பகவத் பாதர் உணர்த்துகிறார். ரொம்ப அழகாக சொல்லி வைத்தார்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எவ்வளோ அபூர்வமாக எழுதி வைத்து விட்டார்கள் பாருங்கள். குருவின் திருவடியை பற்றி கொண்டால் எளிதாக கரை சேர்ந்து விடலாம் என்பதை அவ்வளோ அழகாக திருமந்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறேன். இன்னும் திருமந்திரத்தில் பார்த்தோம்னா நம்முடைய உடம்பை பற்றிய செய்திகள் ஏராளம் இருக்குது. அண்டத்தில் எது இருக்கோ அதான் பிண்டத்திலையும் இருக்குது. 5 விதமான பூதங்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த அண்டம். அந்த 5 கூறுகளால் ஆக்கப்பட்டது தான் இந்த பிண்டம். இந்த 5ம் சரியான ஸ்தானத்தில் இருந்து தொழிற்பட்டால் மனிதன் சுகதேகியாக இருப்பான். இந்த 5க்கும் ஏதாவது சாதக பாதகம் ஏற்படும் போது அது அவனது உயிரிலும் ஆயுளிலும் கை வைக்கிற நிலைமைக்கு வருகிறார். இந்த அண்டத்திலிருந்து அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிற இறைவன் தான் உடம்புக்குள்ளேயும் இருக்கிறான். அருமையா திருமூலர் சொன்னார், ஒரு காலத்தில் நானும் உடம்பை ரொம்ப இழுக்குன்னு தான் நினைச்சேன், அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன் உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த உடம்பு அவனுடைய கோயில், உள்ளம் அவனுடைய கருவறை, புலன்களெல்லாம் அவனுக்கு ஏற்றப்பட்டிருக்கிற விளக்கு. இதை நான் பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொருள் என்கிற இறை அருள் உள்ள இருக்கு, அதனால இந்த உடம்பை நல்லா காப்பாத்து. இதை சொல்லும்போது நீங்க கூட நினைக்கலாம், திருமூலரே தான் உலக நிலையாமையை நிறைய இடத்துல பேசியிருக்காரு, அப்ப எப்படி உடம்பை பெருமையா பேசுகிறார் என்றால், நிலையாமையை பேசியிருக்கார். அது இந்த உலகத்தின் இயல்பு என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேற்று வரைக்கும் இருந்தா இன்றைக்கு இல்லை. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதது, பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டது, சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டது, நீரினில் மூழ்கினார்கள், நினைப்பொழிந்தார்கள் என்று நிலையாமை பேசத்தான் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா, அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரேன்னு பாடிட்டார். அது உலக நிலையாமை சொன்னது. அது என்னைக்கும் இருக்கிற சர்வ நிச்சயமான உண்மை. ஆனால் தேகம் இருக்கிற வரைக்கும் இது வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சு போகும், அதனால எப்படி வேணுமானா இருக்கலாம்னு முடிவு செய்ய முடியுமா? இருக்கிற வரைக்கும் தேகத்தை ஒரு சாதனமாக பயன்படுத்தி மெய்யறிவை தேடுவதற்கு முயற்சி செய்தால் பிறவி கடைத்தேறும் என்பதனால் அந்த நோக்கத்தோடு, மெய்யறிவை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, தேகம் இருக்கிற காலம் வரையிலும் தேகம் இருந்தால்தான் உயிர் இருக்கும். அதனால தேகம் இருக்கிற காலம் வரைக்கும் அதை சரியாக பேண முயற்சி செய். அதுக்குள்ள உருபொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். திருமூலர் பாடினார், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். அதனால உருபொருள் என்கிற இறைப்பொருள் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுனால உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு பாடிட்டார். உடம்பு அழிந்தால் உயிர் போய்விடும். பிறகு மெய்யுணர்வை தேடுகிற வேலை தொடர் வேலையாக இருக்காது. அதற்காகவாவது உடம்பை பேண் என்பதனால் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடுறார். இவ்வளோ அழகாக பாடி வைத்தார். நம்முடைய தேகத்தில் இருக்கிற 72 நாடிகளையும் பற்றி பாடுகிறார். 96 விதமான தத்துவங்கள் என்று சொல்லுகிறோம், அவைகளை பாடுகிறார். நம்முடைய ஐம்புலன்களின் தன்மைகளை பாடுகிறார். நம்முடைய திருக்கோயில்கள் கூட நம்முடைய மானுட உடம்பின் வடிவமைப்பின் அடிப்படையில் உருவானது தான் என்பதை காட்டுவதற்காகவே நம் பெரியோர்கள் சிதம்பரம் திருக்கோயிலை அமைத்தார்கள். 50 ஏக்கர் நிலப்பரப்பில் மனுஷ உடம்புல எப்படி இடபாகத்தில் இதயம் இருக்கிறதோ அதுபோல கருவறை இடது பக்கமாக இருக்கு.
நேராக இருக்கிற 50 ஏக்கர் நிலப்பரப்பில் சற்று இடது பக்கமாக இருக்கிறது திருக்கோயில். அப்புறமா 21,600 தங்க ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிற திருக்கோயில். 21,600 தடவை ஒரு நாளைக்கு நம்ம சுவாசம் போய் போய் வருது, மூச்சு விடுகிறோம். 72,000 ஆணிகளை வைத்து கோர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற 72 நாடிகளையும் அந்த ஆணிகள் குறித்து கொண்டிருக்கிறது. 5 பிராகாரம் இருக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்கிற 5 கோஷங்களை குறிக்கிற 5 பிராகாரங்கள் இருக்காங்க. நம் திருக்கோயில்களை கூட இந்த வடிவில் தான் அமைத்தார்கள். அதனால உன் உள்ளமே கோயிலா இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற்பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று பாடி வைத்தார். அதனால உடம்பை இழுக்குன்னு கருத வேண்டாம், உடம்பை பேணுங்கள். அது இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும். அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு மெய்யுணர்வை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதை பற்றத் தொடங்கினீர்கள் என்றால் தன்னால் அது உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்கள் பேரானந்தத்தை அனுபவிக்கலாம் என்றார். நம்முடைய உள்ளுணர்வை பற்றியும் நம்முடைய ஆன்ம பலத்தை பற்றியும் ஆன்ம எழுச்சியை பற்றியும் பேசுகிற திருமூலர் இந்த சமூகத்தை பார்க்கிறார், சமுதாயத்தையும் பார்த்து பாடுகிறார். அவர் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்கள். இல்லைன்னு வருகிறவர்கள் இன்னார் இவர்னு பார்க்காம பசித்தவன் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொடு. ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். இவன் இன்னார், இவன் அவன், இவன் தெரிஞ்சவன், இவன் தெரியாதவன், இந்த மாதிரிலாம் பசிச்சு வரவனுக்கு எந்த நிபந்தனையும் போடாத. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். அப்படி இப்படின்னு சொல்லாத. என்ன சில பேருக்கு பழக்கம் இருக்கும், நல்லா சாமி கும்பிடுறவன், நம்ம மாதிரி நம்பிக்கை உள்ளவன் ஏழ்மையாக இருந்தான்னா பாவம் நல்லவன், சாமி கும்பிடுவான், கோயிலுக்கு வருவான், நாமா சொல்லுவான் அப்படின்னு அவனுக்கு செய்வோம். அதுக்கு சற்று ஏறுமாறாக இருக்கிறவனுக்கு இவனுக்கெல்லாம் வேணாம், இவெல்லாம் ஒரு மாதிரியான ஆள் அப்படிம்போம். ஆனால் பசிக்கு உணவு படைக்கிறதுக்கு இவன் அவன் என்று பார்க்காதே அப்படின்னார் திருமூலதேவர். ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள். அதுக்காக நாம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நாம சொன்னால் எல்லாம் நல்லதும் நடக்கும்னு திருமூலர் சொல்கிறார். அதுக்காக சொல்லாதவனுக்கு நான் பசி கூட அமர்த்த மாட்டேன்னு சொல்லாத, அதுவும் தப்புன்னார். நாம சொல்கிறவனுக்கு பாருங்கள், அதான் சொல்கிறார் சிவசிவன் சுருக்கமாக 2 எழுத்து சொல்கிறார். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதி தானேன்னு பாட்டார். சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நாம சொல்ல சொல்ல வேண்டியதெல்லாம் தன்னால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறார். ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஆனால் அவருக்கு தெய்வ பக்தி மட்டும் கிடையாது, ரொம்ப நல்லவர். அவருக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தால் அவன் நல்லா தெய்வ பக்தி உள்ளவன். எப்போ பார்த்தாலும் ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா முருகா நாராயணா இப்படி ஏதாவது ஒரு தெய்வத்து பேர் சொல்லிட்டே இருப்பான். இந்த ராஜா சொல்லுவார், இருந்தப்பார் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உனக்கு இந்த பழக்கம் இருக்குது, ஒன்று பண்ணு, என் காது கேட்கும்படி சொல்லாது, தனியாக சொல்லிக்க இல்லைனா மனசில் சொல்லிக்க. எனக்கு தான் நம்பிக்கை இல்லைங்கிற, அப்போ ஏன்டா என் காது கேட்கும்படியா சொல்கிற? ஆனால் இவனுக்கு சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. ராஜா பார்த்தோன்னு டக்குன்னு நிப்பாடிப்பான். ஒரு நாள் ராஜா இந்த தொண்டனை கூட்டிகிட்டு காட்டில் வேட்டைக்கு போயிட்டார். சாயங்காலம் திரும்பி வரணும், வரத்துக்கு வழி இல்லை, மேகம் இறங்கி போச்சு, பொழுது இருட்டிட்டு எங்கே பார்த்தாலும் இருள், ஒரு சின்ன விளக்கு கூட இல்லை. கஷ்டப்பட்டுட்டு திரும்பி வரத்துக்கு வழி தெரியாமல் ராஜா சொன்னார், இருட்டி போச்சே பயமாக இருக்கே, புலி சிங்கம் நடக்கிற காட்டு என்னடா பண்ணலான்னார். இவன் சொன்னால் பேசாமல் சிவசிவான்னு மரத்து மேலே படுங்கன்னா. இதான் சந்தர்ப்பம்னு பார்த்தியா, நான் பயந்து போய் கிடக்கிறேன்னு சிவசிவான்னு சொல்லிட்டு படுங்கிறேன்னா பெசாமிட்றா, அப்படி நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு படுக்க போகிறார். ஏன்னா போக முடியாது, வழி தெரியாது, இருட்டு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, இவனை கூப்பிட்டார். ஏண்டா ரொம்ப பசியாக இருக்குது, தூக்கம் வராது போலியே, சாப்பிட ஏதாவது கிடைக்கும், இந்த காட்டில் என்ன கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னு இவன் மரக்கொம்பு மேலே ஏறி பார்த்தேன். எங்கோ ஒரு வெளிச்சம் தெரியும், அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டுறேன் அப்படின்னா. ஒரு வேளை காட்டுவாசிகளோட குடிசையாக இருக்கும், ஏதாவது பழங்கிழம் வச்சுருந்தா வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னா. அவர் சொன்னார், இந்த பாரு நீ தான் எப்பவும் சொல்கிறியே, ஏட்டா ஓயாமல் தெய்வநாமாவே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டால், இந்த நாமா சொன்னா தான் எனக்கு சாப்பாடு, இந்த நாமா தான் எனக்கு உணவு கொடுக்குதுன்னு சொல்கிறே இல்லைடா, இப்போ மட்டும் அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிற, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், நீ இருந்த இடத்துல உட்காந்து நீ சொல்கிற நாமாவை சொல்லிகிட்டே சாப்பாடு கிடைக்கான்னு பார்ப்போம்.
நான் போய் என்ன உண்டோ இருந்தால் வாங்கி சாப்பிட்டு வரேன், உனக்கு கடவுள் சாப்பாடு போடுறாருன்னு பார்ப்போம் சொல்லு அப்படின்னு போயிட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவரே போய் அந்த குடிசையில் போய் பார்த்தா காட்டுவாசி குடிசை, பக்கத்து ஊர் ராஜான்னார். அவங்க பார்த்தாங்க, ஐயோ பசியான்னு ஒரு தேக்க இலையை கொண்டாந்து நிறையா பலாப்பழமும் தேனுமா விட்டு ஒரு தொன்னையில் தேன் சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. சௌகரியமாக பசி தீர சாப்பிட்டார். போதும் போதும் இந்தாங்க மீதியை கொடுத்தா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொடுத்ததை திருப்ப வாங்க மாட்டோம், நீங்களே கொண்டு போய் அப்புறமா சாப்பிட்டுங்க. இப்போ தூர போனவும் மனசில் கையில் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டார். இவன் உட்காந்து சிவசிவான்னு உட்காந்துருந்தான். வந்தவங்ககிட்ட இவர் சொன்னார், ஏண்டா கடவுள் ஏதாவது கொடுத்தாரா அப்படின்ட்டான். நான் பற்றியா நேராக போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன், கடவுள்லாம் உனக்கு கொடுக்க மாட்டார், நான் தான் கொடுப்பேன், சாப்பிட்டு தொலை அப்படின்னு கொடுத்தேன். இவன் இருந்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டான். பசி ஆறி போச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே சொன்னான், ஈசனே உனக்கு தான் என் மேலே எவ்வளவு கருணை, இப்படி ஒரு அருமையான பழத்தையும் தேனையும் கொடுத்து என்னை காப்பாற்றிருக்கிய பகவானே சிவசிவா அப்படின்னா. ராஜாவுக்கு வந்துச்சே கொன்னே போடுவேன், நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் சிவசிவாவா அப்படின்னா. இவன் சொன்னான், மகாராஜா நீங்கள் ராஜா, நான் உங்கள் கையில் வேலை செய்கிற வேலைக்காரன், கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மை புரியும். நம்ம 2 பேருக்கும் ஒரே பசி தான், ஆனால் நீங்கள் இந்த நாட்டு ராஜா, நான் எங்கேயாவது போய் தேடி பிடிச்சி உணவு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து உபசரிக்கணும். ஆனால் இன்றைக்கி நடந்தது என்னன்னு பார்த்தீங்களா? நான் ஜம்முன்னு இந்த மரக்கொம்பில் கால் மேலே கால் போட்டு நான் ராஜா மாதிரி உட்காந்துருக்கேன். நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் போய் இருக்கான்னு கேட்டு வாங்கினா பிச்சை தானே. நீங்கள் ராத்திரியில், அதுவும் ராப்பிச்சை, ஒரு வீட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு அவன் கொடுத்த பிச்சையை வாங்கி சாப்பிட்டுட்டு மீதியை பார்த்தீங்களா ஒரு வேலைக்கார மாதிரி சுமந்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் ஜம்முன்னு இருந்த இடத்துல கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன். மகாராஜா நாமாவோட வேலை தான், நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, அதான் வேலைக்காரனா ராஜா மாதிரி ஆக்கிட்டு, சொல்லாத உங்களை வேலைக்காரன் மாதிரி வேலை வாங்கிட்டு. உடனே ராஜா சொன்னார், மரியாதையாக இனிமே நானும் சொல்லிட வேண்டியதான், இல்லைன்னா இந்த நாட்டுக்கு கூட நீயே ராஜாவாயிருவ போல் இருக்கு. இப்படி நாம அவ சொன்னால் எல்லாம் கிடைக்குங்கிறதுனால தானே சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் அப்படின்ட்டார். அதுக்கு மேலே இருக்கப்பட்டதான சிவகதியும் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அதே திருமூலர் தான் சொல்கிறார், ஆர்க்கும் இடமின் அவர் இவர் என்னன்மீன். ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத, நீ சாமி கும்பிட மாட்ட, நீ நாமா சொல்ல மாட்ட, உனக்கு அப்படி சொல்லாத, பசிச்சவனுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கொடு. அதுக்கும் நம்முடைய வேதாந்திகள் அழகாக சொல்லி வச்சாங்க. இன்னொரு ஜமீன்தார் இருந்தார், அரண்மனையில் தினமும் 50-100 பேருக்கு சாப்பாடு நடக்கும். ஆனால் சாப்பிட உட்கார்ந்த உடனே அவர் வந்து பார்ப்பார். உட்கார்ந்த உடனே அவன் சொல்லணும், அவன் தெய்வநாமாவை சொல்லிட்டு தான் சாப்பாட்டில் கை, முருகான்னு சொல்லணும், சிவான்னு சொல்லணும், சாப்பாட்டில் கை வைக்கணும். ஒருத்தன் கனவுல கூட சாமி பேரை சொல்லாதவன் கடும் பசி ஒரு நாள் சாப்பிட வந்துட்டான். எல்லாரும் சிவா முருகா அப்படிங்கிறாங்க. ஜமீன்தார் கேட்டு சாப்பிட்டு ஒருத்த மட்டும் கம்மன் இருந்தான். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், என்னடா ஒன்றும் சொல்லலையானார். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாப்பாட்டில் கை வைக்க போனான். அவர் சொன்னார், இருந்தா பாரு, நாமா சொல்லாதவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், வெளியே போடான்னு இழுத்து கையை பிடிச்சி வெளியே விட்டார். இந்த வெளியே போன அனுப்பின ஆளுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். ராத்திரி ஜமீன்தார் போய் தூங்குறார், கடவுள் வந்துட்டார் கனவுல. என்னப்பா சாப்பிட உட்காந்ததில் ஒருத்தன் 65 வயசு 4 நாள் பட்னி, நாமா சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னு கையை பிடிச்சி இழுத்து அங்கே கொண்டு விட்டுட்டியடா. 65 வயசுடா அவனுக்கு. 65 வயசில் ஒரு நாள் கூட சொன்னவன் கிடையாதுடா நாமாவை. ஆனால் இந்த 65 வருஷமும் நான் தானேடா அவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். 65 வருஷமாக நான் தான் சாப்பாடு போடுறேன், ஒரு நாள் சொல்லலைன்னு கையை பிடிச்சி இழுத்து விட்டியே அப்படின்னார். அப்போ தான் அவருக்கு உரைக்குது. திருமூலர் சொன்னார், அவர் இவர் என்னன்மென். பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்காத. அப்புறம் இன்னொன்று சொன்னார், பார்த்திருந்து உண்மின். என்னன்னா, நீ சாப்பிட உட்காரும்போது யாராவது பசியாக இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு அந்த பசி அமர்த்திட்டு சாப்பிடு. பார்க்கும்போது சமூக விஷயங்கள், யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தான். நம்முடைய சமயவாதிகள் எவ்வளவு ஞான புரட்சி பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு அழகான உதாரணம் பாருங்க. காஞ்சி மகாசுவாமிகள் பரமாச்சாரியார் திருநெல்வேலி பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கம் ஒரு கிராமத்துக்கு விஜயம் பண்ணுறார். விஜயம் பண்ணால் பக்கத்தில் அம்பாசமுத்திரம் இருக்குது. பக்கத்தில் அந்த ஊரில் இருக்கிற கோவிலில் பூஜைக்காக பரமாச்சாரியார் போகணும். மகாசுவாமிகள் பெரியவர். அது பெரியவா முன்னால் நடந்து போக பின்னால் பல்லக்கு வருது. இந்த வழியில் ஒரு இடத்துல குழந்தைகள்லாம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு கோஷம் போடுறாங்க.
அந்த இடத்துல இப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஒரு 50-60 குழந்தைகள் இருக்கும். ஒன்று சட்டை கிடையாது, ஒன்று இங்கே கிழிஞ்சிருக்கு, ஒன்று அங்கே கிழிஞ்சு தொங்குது. பாவம் அந்த கிராமத்து 7 குழந்தைகள். அந்த இடத்துல நின்று எல்லாம் ஜெய ஜெயசங்கர் சொல்லு அப்படின்னு ஒரு மரத்தடியில் உள்ள கல் மேலே உட்காந்துட்டார். உட்காந்து காரியஸ்தரை கூப்பிடுறார். அவன் காதில் ஏதோ சொன்னார், அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து 3 துணி மூட்டை வந்துச்சு. இந்த குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் எடுத்து கொடுங்குறார். 60-70 குழந்தைகள் இருக்கும். எல்லாம் ரொம்ப சந்தோஷம், புது துணியை வாங்கிட்டு. அந்த காரியஸ்தர் சொன்னார், பூஜைக்கு நேரம் ஆகுது அப்படின்னார். அதுக்கு மகாசுவாமிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே பண்ண வேண்டிய பூஜை ஏற்கனவே இங்கே ஆயிடுது அப்படின்ட்டார். எப்படி பாருங்கள், அங்கே பண்ண வேண்டிய பூஜை ஏற்கனவே இங்கே ஆயிடுச்சு. எத்தனை திருமூல தேவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? படமாட கோயில் பகவர் கொண்டியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக. தெய்வத்துக்கு மட்டும்தான் செய்வேன், ஏழை மனுஷனை பற்றி கவலைப்பட மாட்டேன்னா அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நடமாட கோயில் நம்பர் கொண்டியில் படமாட கோயில் பகவர்க்கது ஆமேன்னு பாடிட்டார். ஒரு பச்சிலை எடுத்து போட்டு ஒரு நாமாவை சொல்லி வணங்கு போதும். பசிச்சவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடு, பசுவுக்கு ஒரு கை புல்லு கொடு, அப்புறமா கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல். திருமூலரை தவிர வேறு யார் சொல்வார்கள்? யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்றார். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், பசுவை காப்பாற்றுங்கள், தெய்வத்தை வணங்குங்கள், பசித்தவர்களுக்கு உணவு தாருங்கள் என்று நாம் கடைப்பிடிக்கிற எளிமையான தர்மங்களை 9 தந்திரங்களாக இருக்கிற ஒரு யோக நூலில், சைவ சமயத்தின் ஒரு சாத்திர நூலாக இருக்கிற திருமந்திரத்தில் அவ்வளோ அழகான சொல்லியிருக்கிறார். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமூலரை பாடும்போது நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளினார் என்று சொல்லி, மூல மந்திரம் என்கிற மிகப்பெரிய பார்க்கடலில் ஒரு துளியை மட்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த திருப்தியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.